உங்க கேப்டன் பயந்து போய் வீட்டுல பதுங்கிட்டானா உங்க கில்லி? ஏய் போடா பல்லி, எங்க கில்லியே பயந்து பதுங்குற பூனை கிடையாதுடா, சீரி பாயிர சிங்கம். எங்க கில்லியே பயந்து பதுங்குற பூனை கிடையாதுடா, சீரி பாயிர சிங்கம். விஜயனா, இந்த உலகத்திலேயே ரொம்ப கேவலமான பிறவினா அது நீதானா? 41 பேர் பலியா இருக்காங்க. அவங்க இடத்துல போய் அவங்கள பார்க்காம உன்னை தேடி அவங்கள வர வச்சு அவங்க தந்ததுக்கு அறை எடுத்து கொடுத்து அவங்களுக்கு துக்க வசதியா நினைக்கிறியே, இது எவ்வளவு பெரிய ஒரு கேவலமான மைண்ட் செட் தெரியுமா? நான் என்ன சொல்ல வரேன்னா, செத்து போன குடும்பத்தை எல்லாம் பணம் இருக்குவா, அப்ப தேர்தலை எல்லாம் ஓட்டு பெட்டி இங்க வை இங்க வந்து போட்டுன்னு சொல்வியா? செம்ம காமெடி பண்ணுவாப்ல. நான் எங்கடா பண்ண? என்ன வச்சு நீங்க தானடா காமெடி பண்ணுவீங்க? பண்ணையாரு கூட பஞ்சாயத்துக்கு வருவாரு. பனையூர் பஞ்சாயத்து என் வீட்டுலதான் ஆலமரத்துக்கே வரமாட்டேன். நான் வரேன். எதுக்கு? பிஜேபியோட கால் நக்கறதுக்கா? ஆலமரத்துக்கே வரமாட்டேன். வீட்டுலதான் பஞ்சாயத்து. என்னடா நாட்டாமையே தாண்டிய நாட்டாமையா இருக்குது. நைஸ், தேங்க்ஸ். ரொம்ப கஷ்டம் ப்ரோ, ரொம்ப ரொம்ப கஷ்டம் ப்ரோ. சென்னை அருகே உள்ள தனியார் நட்சத்திர விடுதியில் விஜய் சந்தித்து ஆறுதல் தெரிவிக்க இருக்கிறார். இந்நிலையில் தான் கூட்ட நெரிசலில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினரை கரூரிலிருந்து சொகுசு பேருந்து மூலமாக தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் சென்னை அழைத்து வரக்கூடிய பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர். என்ன அநியாயமா இருக்குது? இவனுக்கும் மூளையும் ஒரு 300 கிலோமீட்டர் தூரம் இருக்கும் போல. சரி வரியா வந்துறியா? வரியா? இல்லண்ணா பாப்பா பாப்பா, தலைவர் போறா, தலைவர் ஆறுதல் கொடுக்க காத்து நிற்கிறாருப்பா. பாப்பா மாதிரி போயிருப்பா, நைட்டா வந்து போயிருப்பா. கேப் வச்சு தரம்பா. யாருடா சொல்லும் நீ? இதுவரை விஜய் இந்த குடும்பத்தினரை சந்திக்காமல் இருக்கிறார். இது விமர்சனத்திற்கும் உள்ளாகி இருக்கிறது. பாதிக்கப்பட்டவர்களை சந்திக்க மேலும் தாமதம் செய்யக்கூடாது என்பதால் பணியூருக்கு அழைத்து வந்து சந்திக்க விஜய் திட்டமிட்டுள்ளதாகவும் கட்சி தரப்பில் தகவல் சொல்லப்படுகிறது. ஜெயராஜ், யார் அந்த ஜெகதீஷ்? பொம்பளை புரோக்கர். காவல்துறை அனுமதி கேட்டிருக்காருங்க, நீதிமன்றத்துக்கிட்ட அனுமதி கேட்கிறாருங்க. இப்போ நீங்க தருமபுரிக்கு போயிடுவீங்க, யார்ட்ட அனுமதி? இல்ல, நான் சாதாரண ஆள், விஜய் சாதாரண ஆளா? புடிங்கயா, பெரிய புடிங்கயான்னு கேக்குறேன். கிழிஞ்சது போ, ஆண்டவன் தான் என்ன காப்பாற்றணும். நிறைய பேர் வந்தாங்க, இவர் வந்தாக்க நல்ல மாதிரியா மக்களை நல்லா பாத்துவாருங்கிற ஒரு நம்பிக்கையில இருக்கும். ஏண்டா இந்த ஊர் இன்னமுமா நம்மள நம்பிக்கிட்டு இருக்கு? அது அவனுக்கு வீதி. அவர் சம்பாதிக்க தான் அரசியலுக்கு வராதுன்றாங்களே. அவர் படம் எடுத்தாக்க 1 கோடி ரூபாய் 2 கோடி ரூபாய் படம் எடுப்பாரு. 1 கோடி நீ பார்த்த? 1 கோடி. அவருக்கு அதெல்லாம் இல்ல, மக்களுக்கு அவன் சேவை செய்யணுங்கிறதுக்கு தான் இறங்கியிருக்காரு. இது பிறந்ததுல இருந்தே இப்படித்தானா? மூளை வளர்ச்சி குறைவா? போவாரு, போவாம எப்படி இருப்பாரு? இவங்க பண்ற சதியால் தான் அங்க போவாம இருக்கிறாரு. I think you are a man of destiny. இப்ப அவர் போயிட்டு இவங்க திரும்ப ஏதாவது ஒண்ணு பண்ணுவானுங்க. நமக்கு எல்லாம் பயம் கிடையாது. அவனை பார்த்தோம் வாய் மட்டும் இல்லனா நாய் தூக்கிட்டு போயிடும். இவங்க திரும்ப ஏதாவது பண்ணுவானுங்க. திடீர்னு இவருக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்ண முடியும்? எனக்கு தான் கொடுக்கணும். உங்களுக்கு எப்படி சார் தோணுச்சு? மூஞ்சி சார், மூஞ்சி. சில மூஞ்சிகளை பார்த்தாதான் போட்டு விடணும் போல தோணும். கண்டிப்பா அவர் மேல கை வைக்காம இருக்கவே மாட்டானுங்க. இவனுங்க இன்னும் இதுவே பண்ணவனுங்க, இன்னும் வேற எதுவும் பண்ண மாட்டானுங்களா? பண்ணுவானுங்க, பண்ணாம இருக்க மாட்டானுங்க. கண்டிப்பா இந்த வாட்டி அவர் வந்தே ஆகணும். எங்க தளபதி தான் வந்தாகணும். நீ கராத்த மாசம் நினைச்சு எல்லாரும் கூப்பிட்டு இருக்காங்க. ஆனா நீ புரட்டா மாசம் இருக்கிறது எனக்கு ஒருத்தருக்கு தான். கண்டிப்பா எங்க ஓட்டு அவருக்கு தான். இவங்களுக்கு பயம் வந்துருச்சு. என்ன பண்ணா அவனை கீழே இறக்கலாம்னு சொல்லி பார்த்தானுங்க. அதுதான் இவனுங்க பண்ணி. இல்ல, அவரை பார்த்து எல்லாரும் சாவடிக்கிற மாதிரி தெரியறாரு. நான் பொம்பளை ரொம்ப மதிக்கிறேன், ஆனா இப்போ எனக்கு வேற வழி இல்லமா. அது என்னன்னு தெரியல, அது லேடிஸ்க்கு ரொம்ப பிடிக்குது அவரை. கொஞ்சிக்கு முன்னால புகழாத, அது எனக்கு பிடிக்காது. அது என்னன்னு தெரியல, அது லேடிஸ்க்கு ரொம்ப பிடிக்குது அவரை. இதை சொல்வதற்கு வெக்கமாக இல்லை. அமைச்சரே, இதெல்லாம் ராஜ்யசபையில் சகஜம். கண்டிப்பா தளபதியை யாராலையும் தடுக்கவும் முடியாது, என்னைக்குமே அவரை தோக்கடிக்கவும் முடியாது. ஒப்ப வந்துட்டாலும் பெரிய ராஜராஜ சோழன் அப்படியே கத்தி எடுத்து சண்டை போட்டு சொடக்கட்டின்னு ஜெயிச்சிருவாரு. அவருக்கு அந்த துணிச்சல் இருக்கு, தைரியம் இருக்கு, அவருக்கு அதுக்கு ஏத்த கெப்பாசிட்டியும் இருக்கு. அவனை பத்தி பேசாதீங்க போலீஸ்கார். ஏண்டா அவன் என்ன பண்ண தெரியுமா? என்ன பண்ணா? இப்படி திரும்பி அப்படியே ஓட்டான். குறை சொல்றவங்க எல்லாம் சொல்லிட்டே தான் இருப்பாங்க, அத பத்தி எல்லாம் யோசிச்சு கவலைப்படக்கூடாது. குடிக்கிறியா இல்லையா? சிவகராட்சி மாட்ட நெத்தியில ஒரு பொட்டு அம்சமா வச்சிருக்கா. ஆனா இந்த மாதிரி வேலை செய்யறவங்க எல்லாம் இப்படித்தான் இருப்பாங்க. ஆனா இதனால அவரோட அரசியல் வாழ்க்கை முடிவுக்கு வந்துட்டு மட்டும் யாராலையும் சொல்லவே முடியாது. ஏன்னா அவருக்கு நாங்க சப்போர்ட்டா இருப்போம். நாளைக்கு ஈவினிங் இத பத்தி ஹோம் மினிஸ்டர் நான் பேசுறேன். யார் அந்த 3 பேரு? ஐயா, இவங்களே தெரியாதா? இவங்க தான் நீதி, நியாயம், நேர்மைங்கய்யா. யாரு நீதி? ஐயா,
அவர்தாங்க நீதி. அவரை பார்த்து நீதின்னு சொல்லிட்டு ஒரு 10 செகண்ட் சிரிக்காம இருங்கப்பா. எங்க வீட்டுக்காரோட எனக்கு விஜய் தான் பிடிக்கும். ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எங்க வீட்டுக்காரர் கேப்பாரு என்ன பிடிக்குமா விஜய், எனக்கு விஜய் மாமா தான் பிடிக்கும். யார் அடிச்சு பொறி கிளம்புறது பூமியில தெரிதோ அவனா தமிழ். யார் அடிச்சு பொறி கிளம்பி பூமி எதிர்த்து கண்ணுல தெரிதோ அவனா தமிழ். யார் அடிச்சு பொறி கிளம்பி பூமி எதிர்த்து உடம்புல தெரியுதோ அவன் தான் தமிழ். நான் ரெடிங்கண்ணா. 25 நாளா முடங்கி போய் வீட்டுல இருக்கிற குடியோர் அதெல்லாம் நீங்க தான் பனையூர்ல போய் கேட்கணும். முதல்ல பனையூர் கேட்டு கூட்டு வெளியில போட்டிருக்கா உள்ள போட்டிருக்கா நீங்க தான் போய் பார்க்கணும். இந்த மாதிரி தலைவர் வச்சுட்டு ஒரு மக்களை பார்த்து பயப்படுற ஒரு தலைவரை வச்சுட்டு அணில் குஞ்சுகள் எலி குஞ்சுகள் தில் இருக்கு அவனுக்கு. பக்கா பிளானோட பப்ளிக் இன்ட்ரெஸ்டோட பவர் கூட்டம் திரும்பி தமிழக மக்கள் உனக்கு செருப்படி 2026ல கொடுக்க போறாங்க உங்க தலைவருக்கு. என்னோட கெரியரின் உச்சத்தை உதறிட்டு உங்களை மட்டுமே நம்பி வந்திருக்கேன். அவரோட கட்சி மீட்டிங்ல மட்டும்தான் அவர், மத்த இடத்துல எல்லாம் எலி. இந்தியாக்குள்ள அவர் விளைவித்த பொருளை எங்க வேணாலும் கூட விற்கலாம். அப்ப ஏன் இந்த சட்டம் நம்ம தேவைதானே? நமக்கு விவசாயிக்கு நன்மை தரக்கூடிய சட்டம் தானே. இவனுக்கு முகரக்கட்டையெல்லாம் பார்த்தாக்க அவ்வளவு நல்லவனுங்க மாதிரி தெரியலையடா. எளிமையா சொல்றேன், நான் விவசாயி இருக்கிறதுனால இந்த சட்டத்துல லாபமா நஷ்டமா, விவசாயிக்கு முழுக்க முழுக்க லாபம் தரக்கூடிய சட்டம் இந்த சட்டம். அந்த ஆள் என்ன சொன்ன? 3 புதிய வேளாண் சட்டங்களை திரும்பப் பெறுவதாக அறிவித்துள்ள பிரதமர் மோடிக்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி நன்றி தெரிவித்துள்ளனர். வேளாண் சட்டங்களை திரும்ப பெறுவதாக அறிவிப்பு வெளியான நிலையில் பிரதமருக்கு நன்றி தெரிவித்து எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி ட்வீட் செய்துள்ளார். இதுல எதுல உண்மை? ரெண்டும் உண்மைதானே. என்னடா சொல்ற? அவர்கிட்ட வாங்கின காசுக்கு ஏணி சின்னத்துல ஒரு குத்து, உங்ககிட்ட வாங்கின காசுக்கு தென்னை மரம் சின்னத்துல ஒரு குத்து. ஆக மொத்தம் 2 குத்துனே. தம்பி முகத்தை தள்ளி ரொம்ப கொடூரமா இருக்கு. நான் பாசமா தட்டினா பல்லு போயிரும்டா, ஓங்கி குத்துனா ஒண்ணுக்கு போயிரும், ஆக்ரோஷமா அடிச்சா ஆய் போயிரும். போடா மோதிர கையில ஒரே ஒரு குத்து குத்திர. மோதிர கையில குத்தவா? வேர்ல்டுல பெரிய விளாக் சேனல் ஸ்பீடு அவர்கிட்ட பதிவு பண்ணிருக்காங்க விஜய. அவர் தேடி பிடிக்கணும்னு இல்ல பைத்தியக்காரன் இதுன்னு சொல்றதுக்கு பதிலா வாட் அமைச்சரே இதெல்லாம் ராஜ்யசபையில் சகஜம். காவல்துறை அனுமதி கேட்டிருக்காருங்க, நீதிமன்றத்துக்கிட்ட அனுமதி கேட்கிறாருங்க. இப்போ நீங்க தர்மபுரிக்கு போயிடுவீங்க, யார்ட்ட அனுமதி? இல்ல நான் சாதாரண ஆள், விஜய் சாதாரண ஆளா? புடிங்கயா பெரிய புடிங்கயான்னு கேக்குறேன். ஏன் ஃபாதர் அழறீங்க? இப்படி ஒரு சிச்சுவேஷன்ல எப்படிமா அழுவாம இருக்க முடியும்? என்ன பெரிய இது என்னங்க பேசிட்டு இருக்கீங்க? அவர் என்ன சேகவர புடல் காஸ்ட்ரோ யாசர் அரபத் ஹோசிமின் வியட்நாம் அப்படி அவர் இவரா ரொம்ப வாடுறானே. மாசே தூங்க மாவோவா இல்ல தேசிய தலைவர் பிரபாகரன் யார்? அவரு ஒரு நடிகை அவ்வளவுதானே. ஆரம்பிக்கும் போது நல்லா போய்கிட்டு இருக்கு, முடியும் போது ரொம்ப கவலைப்படுத்திடுறாங்களே. இல்ல ஃப்ரீடமா விட்டாங்கன்னா அவர் தான் சொன்னாரு, என்னால கையை தூக்க முடியல, காலை தூக்க முடியல, என்னால பேச முடியல, இத்தனை நிமிஷம் தான் பேசணும், இப்படி இல்லாம எனக்கு இல்லன்னா மட்டும் அறுத்து அப்படியே தள்ளி வரலாற கொட்டிடுவாரு. இரியா எல்லாம் ஒரு ரீசனோட தான் போய்கிட்டு இருக்கேன். என்னடா பெரிய ரீசன்? 1 மணி நேரம் பேசுங்க விஜய் அப்படின்னு சொல்லிட்டுனா உலக வரலாற்றிலே அந்த இத்தாலியிலே அப்படின்னு ஆரம்பிச்சு அப்படியே திராவிட வரலாறு, தமிழ் தேசிய வரலாறு, இந்திய வரலாறு, நேரு, அப்படியே இந்திரா காந்தி வரலாறு, காமராஜர், கக்கன், ஜீவானந்தம், சிங்காரவேலர், பசுமன் முத்துராமலிங்க தேவர், அப்புறம் திருச்சி ரத்னவேல் தேவர் எல்லாத்தையும் பேசி அறுத்து அப்படி தள்ளி தமிழ்நாடு 38 மாவட்டம் எப்படி உருவாச்சு தெரியுமா? தமிழ்நாடு எப்படி உருவாச்சு தெரியுமா? சங்கரலிங்கர் யார் தெரியுமா? அண்ணாதுரை என்ன பண்ணாரு தெரியுமா? அறுத்துருவாரு. என்ன உனக்கு தான் அழுது தெரியும் நினைச்சிட்டு இருக்கியா? நான் எல்லாம் அழ ஆரம்பிச்சேன்னா மாசக்கணக்கு அழுவேன். அம்புட்டு அழுங்க அடக்கி வச்சுட்டு உட்காந்துருக்கேன். மரியாதையா போயிரு. விஜய் அவர்கள் இந்த கரூர் பாதிக்கப்பட்ட 41 பேரையும் நேசிச்சிருந்தார். அந்த 41 பேருடைய குடும்பத்திற்கு போய் களத்தில் நின்று பாரு, யாருக்கும் தெரியாம நின்று பாரு. கரெக்டா சொல்றானே. இது அப்படி ஊருக்குள்ள தண்டாரப்பட சொல்லுங்கடா, நல்லா இருக்கும். இல்ல உதவி செஞ்சிருக்காரு. இப்பவுமே அவர் ஆர்டிஜிஎஸ் மூலமா பணங்கள் ஆர்டிகேட் கொடுத்தாரா? ஆர்டிகேட் கொடுத்தாரா? அடாடாடாடா என்ன தத்துவம், என்ன தத்துவம். ஆர்டிஜிஎஸ் வீட்டுல வந்து ஆர்டிகேட் கொடுத்தாரு. அது எப்படிடா உன்னால மட்டும் இப்படி எல்லாம் பேச முடியுது? ஆர்டிஜிஎஸ் வேண்டாங்க, ஏன் இப்படி இவ்வளவு? இல்ல அதான் உண்மை. நீ எல்லாம் ஒரு மனுஷன். வேலு பார்த்து பேசியா, நான் ஒரு நாட்டாம. அதுக்கு நீ காலை நீட்டாம இருந்திருக்கணும். நீ திமுகவை எதிர்க்கணும், செந்தில் பாலாஜியை விட நீ பெரிய ஆளுன்னு காட்டணும், திமுகவோட பத்தி பெரிய ஆளுன்னு காட்டணும். டிசம்பர் 13 நடக்கூடிய கூட்டத்தை செப்டம்பர்ல போட்டு திமுக 30 விழாவுக்கு பெரிய கூட்டமா நான் காட்டணுங்கிற உன் திமிர்த்தனத்துல நடந்தது. படிக்காது காட்டாம புத்தி காமிச்சிட்டியா? அதெல்லாம் சொல்றது ஒழுங்கா படிக்கணும்னு. இனிமே படிப்பியா? படிப்பியா? அதிமுக சார்பா, பாஜக சார்பா எல்லாரும் பேசுறான். டீயை விட கப்பு ரொம்ப சூடா இருக்கு. பொறுப்பற்ற வகையில் விஜய்க்கு ஆதரவாக அரசை குற்றம் சாட்டி முதல் காயை நகர்த்தினார் பழனிசாமி.
ஆய்வு செய்து அதற்கு ஏற்றவாறு முழுமையான பாதுகாப்பு கொடுத்திருக்க வேண்டும் அரசாங்கம். உங்களுக்கு நல்ல சோறு வேணும்னா அடுத்த பெட்டிக்கு வாங்கடா, நான் கொடுக்குறேன்டா. கும்பமேளா விவகாரத்தில் வாய் திறக்காத அண்ணாமலை கரூர் சம்பவத்தில் விஜய்க்கு ஆதரவாக குரல் கொடுத்து அரசின் மீது பழி சுமத்தி அடுத்த காயை நகர்த்தினார். எங்களுடைய முதல் குற்றச்சாட்டு மாநில அரசின் மீதுதான் வைக்கின்றோம். இந்த 2 பேரும் எவ்வளவு கஷ்டப்பட்டு திருடி குடும்பத்துக்கு சொத்து சேர்க்கிறாங்க. நம்ம குடும்பம் வால் போஸ்ட் அடிச்சு ஒற்ற அளவுக்கு பிரபல்யமான குடும்பம் தானே. தங்களது புது அடிமையை காப்பாற்ற ஆஜரான டெல்லி எஜமானர்களும் ஆதாரமற்ற பொய்களை பரப்பி விபத்தை அரசியலாக்கி 3வது காயை நகர்த்தினர். திடீர்னு போயிடுத்து இதெல்லாம் வெரி சம்திங் வெரி ஃபிஷியா இருக்கிற மாதிரி இருக்கா. இது நேச்சுரலா ஆற மாதிரி இல்ல. ஆனா இப்படி பழி வாங்குற ஹீரோ நான் பார்த்ததே இல்லப்பா. நல்லா வாங்குற பழி. தனக்கு சாதகமாக காய்கள் நகர்த்தப்படுவதை உணர்ந்து சம்பவம் நடந்து 3 நாட்களுக்கு பிறகு தனக்கு ஆதரவளித்த முதலாளிகளுக்கு நன்றி கூறி சம்பவத்துக்கு மன்னிப்பு கேட்காமல் தார்மீக பொறுப்பும் ஏற்காமல் ஒரு வீடியோ வெளியிட்டார் விஜய். எங்களுடைய நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு எங்களுக்காக பேசின அரசியல் கட்சிகளை சார்ந்த நண்பர்கள், தலைவர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இவர்களின் காய் நகர்த்தல்களுக்கு பலன் கிடைக்க ஆரம்பித்தது. மீண்டும் இவர்களின் அற்ப அரசியல் அடுத்த கட்டத்திற்கு சென்றது. பாருங்க, கொடி பறக்குது. பிள்ளையார் சொல்லி போட்டாங்க. சோறு தானே திங்கிற அசிங்கம் கேட்கிறேன் பாத்துக்க. திரு ஆதவ் அர்ஜுனா டெல்லி செல்வதாக தகவல் வெளியாக இருக்கிறது. கூட்ட நெரிசல் வழக்கு சிபிஐக்கு மாற்றப்பட்டிருக்கு. பத்திரிகையாளர்கள் சந்திப்பில் சிபிஐ குறித்தோ கொள்கை எதிரி பாஜக குறித்தோ வாய் திறக்காமல் இருந்தார் ஆதவ் அர்ஜுனா. சிபிஐ என்கொயரின்னு சொல்லியிருக்காங்க. டெல்லி எஜமானர்கள் ஆதரவு கரம் நீட்டியதும் தலைமறைவாகியவர்கள் சிறிதும் குற்ற உணர்ச்சியின்றி வெளியில் நடமாடத் தொடங்கினர். சூப்பர். நயவஞ்சக சிரிப்போடு 41 அப்பாவி உயிர்களின் மீது தங்களது கூட்டணியை எழுப்பும் அரசியலை செய்ய துணிந்தது பாஜக. இதுக்கு மேல தேசிய ஜனநாயக கூட்டணி ஸ்ட்ராங்கா போகுது. கூட இன்னும் ஸ்ட்ராங்கான ஆளுங்க வர போறாங்க. அம்மா அந்த கடப்பாரை எடு. கவுன்சிலருக்கு கடப்பாரையா? இவ்வாறு தங்களின் சுயநலத்துக்காக கரூர் சம்பவத்தை பயன்படுத்தி தொடர்ந்து அறமற்று அற்ப அரசியல் செய்யும் சதிகார கூட்டத்தின் உள்நோக்கம் மக்கள் மத்தியில் இன்று அம்பலமாகியுள்ளது. ஒரு பெரும் தவறை மறைப்பதற்காகவும் தங்கள் மீதான பழியை சத்தமில்லாமல் திசை திருப்புவதற்காகவும் அரங்கேறி வருகிறது ஒரு வஞ்சக நாடகம். ஆஹா, சூனா போனா ஒவ்வொருத்தர் இருக்க வேகத்தை பார்த்தோம்னா அவன் அருமை வறுமைக்கு ஆபத்து வந்துடும் போல் இருக்கடா. பாதிக்கப்பட்டவன் பக்கம் நிக்கணும் யாருமே. நீங்களும் அந்த அறத்தோட தானே பேச முடியும். மணிப்பூரை புடுங்க போனீங்களா? மணிப்பூருக்கு ஏன் போல நீங்க? பாதிக்கப்பட்ட பக்கம் நிக்கணும்னா மணிப்பூர்ல 2 பெண்களை 100 பேர் பாலியல் வன்கொடுமை புடுங்க போனீங்களா? பாஜகக்காரங்க புடுங்க போனீங்களான்னு கேட்க. போதும்பா ப்ரோ, வெறுப்ப தூக்கி போட்டு அன்பை விதைங்க ப்ரோ. ஏதாவது கெட்ட வார்த்தை போட்டு திட்டி விட்டுருங்க. ஊபி கும்பமேளாவுல 100 பேர் செத்து போறாங்க. எங்க போனீங்க? புடுங்க போனீங்களா நீங்க? அதெல்லாம் சொல்லக்கூடாது. அதெல்லாம் சொல்லக்கூடாது. ஏன் சொல்றடி? அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. கோவாவுக்கு ஒரு திருமணத்துக்காக போனார்ல, எல்லாருக்கும் தெரியும். அப்பலாம் ஒரு பெரிய கிரௌட் வரல. வெளியே வந்தாலே கிரௌட். ஏன் அன்னைக்கு பனையூர்ல இருந்து பட்டினப்பாக்கம் போனாரு. காருக்கு பின்னாடி தான் கேமரா போச்சு. பட்டினப்பாக்கம் வாசல்ல எல்லாரும் குமிஞ்சு கிடந்தாங்களா? இந்த பனையூர் வீட்டு வாசல் தினமும் 10,000 பேர் காத்துட்டு இருக்காங்களா? சரி, அதுக்கு இதுக்கு சரியா போச்சு. அது நீங்க தீர்மானிக்க முடியாது, மக்கள் தீர்மானிப்பாங்க. நாங்க தீர்மானிப்போம். நாங்களும் மக்கள்ல ஒருத்தர் தானே. இவருடைய முகத்திரையை கிழிச்சு கொண்டு போய் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டிய எங்களுடைய வேலை இல்ல. இனிதான் விஜய் எல்லாரும் ஏன் கடுமையா பேசுறீங்க? நீங்க கூட கேட்டீங்க ஏன் விஜய் கடுமையா பேசுறீங்க. இன்னும் சத்தியமா சொல்றேன், விஜய் அவர்களை நான் பேசவே தொடங்கல. இப்போதைக்கு பேசுனதே தொடங்கவே இல்ல சத்தியமா. இன்னும் எடப்பாடி அவர்கள் சொல்ல போல பிள்ளையார் சொல்லியே போடல. இனிமேதான் விஜய் அவர்களை பேசவே ஆரம்பிக்க போறோம். எங்க ஆட்டம் ரொம்ப வேற மாதிரி இருக்கும், ருத்ரதாண்டவமா இருக்கும். அங்கெல்லாம் உங்க தம்பிங்க என்ன? தம்பியா? எனக்கு எதுடா தம்பி? தொழில் ரீதியா தம்பிங்கன்னு சொல்ல வந்தோம்னே. சென்டிமெண்ட் ஆஃப் பண்றாங்க. 80,000 வீடு இருக்கும். நமக்கு ஒரு தொகுதியில 80,000 85,000 ஓட்டு கிடைச்சிருங்க. எதுக்கு உன காரி துப்புறதுக்கா? பெரியார் இறக்கவில்லை, அதை உயிர் போட வெத்திக்குதான் தலைவர் விஜய் அவர்கள் தாவேகா கட்சியை உருவாக்கி கொண்டிருக்கிறார். இந்த இளைஞர்கள் கூட்டம் என்ன தெரியும் என்கிறத நம்மள பார்த்து கேட்டுட்டு இருக்காங்க. முதல் கொள்கை விளக்க கூட்டத்தை இங்கே நடத்தி கொண்டிருக்கிறார். அண்ணன் அவர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிந்து எல்லோற்றையும் தூக்கி எறிந்து தமிழ்நாட்டு மக்களுக்காகவும் தன்னுடைய பதவியை துறந்து யார் எழுதினது தெரியல. சென்னை மகாணத்தோட முதலமைச்சரா
முதலமைச்சர் ஒரு மணிமண்டபம் தானிய சேமிப்பு கிடங்குகள் முட்டை சேமிப்பு கிடங்குகள் அமைக்கணும் முட்டை சேமிப்பு கிடங்குகள் அமைக்கணும் நம்ம நாமக்கல் ஊர்தான் நம்ம நாமக்கல் மரியாதை போவோம் என்ன யார் நடத்திட்டு இருக்கீங்க யார் அந்த ஜெகதீஷ்? பொம்பளை புரோக்கர் இப்ப ஜெகதீஷை வந்து பாத்தீங்கன்னா வந்து காவல்துறை தட்டி தூக்குனாங்கன்னா விஜயோட அத்தனை அந்த ரங்கமும் வெளியே வந்துடும். என்னென்ன சொல்ல போறீங்க? சொல்லுமா, நான் உன்ட்ட சொல்லப்படாது எவ்வளவோ மறைச்சு பார்த்து அதுவா பத்து வெளியே வரப்ப எப்படி உன்ட்ட சொல்லாம இருக்க முடியும்? ஜெகதீஷ் தான் வந்து பாத்தீங்கன்னா வந்து விஜயோட பலவீனத்தை பயன்படுத்திக்கிட்டு பல நடிகைகளோட தொடர்பு வச்சுக்கிட்டு பல நடிகைகளுக்கும் விஜய்க்கும் வந்து ஒரு தொடர்பு பாலமா இருந்திருக்கிறாரு. அட பேயிலமோ, நீ புரோக்கரா? நீ அந்த மாதிரி புரோக்கரா? நீ புரோக்கர் பயல சினிமா வட்டாரத்திலே எல்லாரும் சொல்றாங்க விஜயை கெடுத்ததே வந்து ஜெகதீஷ் தான். நீங்க எல்லாம் புஷியானந்து சொல்றீங்கப்பா. புஷியானந்த் தாண்டி வந்து கேட்டா ஜெகதீஷ் தான். மாமான்னா விஜய் கோச்சிக்க மாட்டார் தெரியும். ஏன்னா மாமான்னா வந்து மரியாதைக்குரிய வார்த்தை யாரை பொறுத்த வரைக்கும், விஜயை பொறுத்த வரைக்கும். அப்ப அந்த இடத்துல வந்து ஜெகதீஷ் வந்து மாமாவா செயல்பட்டு இருக்கிறாரு விஜய்க்குன்றது வந்து உண்மையான விஷயம். இவன் தானே அவன் பாருங்க, அவனே தாண்டி இவன். என்ன அவனோட சுவாச காத்து கூட மேல விடப்படாது. ஆத்துக்கு போய் தலை முழுகலாம். வாங்கோ பாவி சண்டாளா காமாதகாரா. ஜேசன் சஞ்சய் வந்து என் குடும்பத்தையே கெடுத்துட்டியடா பாவி அப்படின்னு சொல்லிட்டு ஜெகதீஷோட சட்டையை பிடிச்சி குழுக்கணும். விஜயோட சன். அதுக்கு வந்து விஜய் கோவப்பட்டு தான் வந்து ஜேசன் சஞ்சய் வந்து வீட்டை விட்டு வெளியேற்றிட்டாரு. என் சர்வீஸ்ல இந்த மாதிரி ஒரு கேவலமான ஜென்மத்தை நான் பார்த்ததே இல்ல சார். அந்த ஜெகதீஷ் குடியிருக்கிற அந்த வீட்டுக்கு மேலதான் வந்து இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து விருப்பமான நடிகையே வந்து பாத்தீங்கன்னா மேல் வீட்டுல தான் இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு தகவல் இருக்கு. ஏயா சும்மா இப்ப இந்த எஸ்ஐடி விசாரணை பண்ணா கண்டிப்பா வந்து கீர்த்தி சுரேஷோட பங்களிப்பு என்னன்றது தெரிய வரும். கண்டிப்பா என்ன விட்டுருங்கடா, நான் போயிட்டு. ஜெகதீஷ் கூட வந்து பாத்தீங்கன்னா அந்த கீர்த்தி சுரேஷோட நெருக்கமா வந்து அவங்க கல்யாணத்துக்கு போறது வருது. விஜய்க்கும் கீர்த்தி சுரேஷ்க்கும் வந்து ஒரு பாலமா இருந்திருக்கிறாரு. இதை பொறுத்து அமுக்கிற இடத்திலேயே அமுக்கி கையை கலட்டிடுவான் போல் இருக்கு. பொய்யான வசூல் கணக்கை பயன்படுத்தின விஜய் இப்போ அரசியல்லையும் தன்னோட செல்வாக்கையும் மக்கள் ஆதரவையும் ஃபால்ஸ் புரோபகண்டா மூலமா தான் செஞ்சுக்கிட்டு வராரு. விஜயோட மேனேஜரா இருக்கிற ரூட் ஜெகதீஷ் பழனிசாமி தலைமையிலான டீம் இப்போ சினிமா இண்டஸ்ட்ரியில ஒரு பெரிய மாஃபியாவா வலம் வர்றதா ஒரு பெரிய குற்றச்சாட்டு இருக்கு. இவங்களோட முக்கியமான வேலை என்னன்னா, போட்டி நடிகர்களோட படம் ரிலீஸ் ஆகுறப்பெல்லாம் அவங்களுக்கு எதிராக திட்டமிட்டு மீடியாவிலையும் சரி சோசியல் மீடியாவிலையும் சரி ஃபேக் நியூஸ்களை பரப்புறதுதான். 2015 புலி, 2019 பிகில், 2020 மாஸ்டர், 2023 லியோன்னு விஜய் படங்கள் ரிலீஸ் ஆனப்பெல்லாம் நடிகர் விஜய் மேலையும் அவரை சுத்தி இருக்கிற தயாரிப்பு நிறுவனங்கள் விநியோகஸ்தர்கள் மேலையும் ஐடி ரைடு நடந்துச்சு. இந்த சோதனைகள் முடிஞ்சப்ப வரி ஏய்ப்புக்கான ஆதாரங்கள் கிடைச்சதா வருமான வரித்துறை ரிப்போர்ட் கொடுத்துச்சு. சில அடிகள் விழத்தா தெரியாப்பா. பெரிய பட்ஜெட் படங்களான மாஸ்டர், லியோ தயாரிப்புல கணக்குல வராத கருப்பு பணத்தை கையாள பினாமி கம்பெனிகள் பயன்படுத்தப்பட்டதா பெரிய குற்றச்சாட்டுகள் கிளம்புச்சு. ஒரு ஜனநாயக நாட்டுல அரசாங்கத்துக்கு சேர வேண்டிய வரியை ஏமாத்துற ஒருத்தர் எப்படி மக்களோட நலனுக்காக நேர்மையா உழைக்க முடியும்? ஒரு படம் ரிலீஸ் ஆகுதுன்னா ரசிகர் மன்ற ஷோ எடுக்கிறாங்கன்னா அதுல கமிஷன் அடிக்கிற ஆட்கள் தான் இன்னும் இருக்காங்க. அப்படிப்பட்ட ஆட்களை போய் கேண்டிடேட் நிறுத்த மாப்பிள்ள பாயிண்ட். சினிமாவுல என்னென்ன வித்தைகளை செஞ்சாரோ அதே தில்லுமுள்ளுகளை தான் இப்போ தமிழ்நாட்டு அரசியல்லையும் விஜய் செய்ய ஆரம்பிச்சிருக்காரு. சரி, இனி உனக்கு எனக்கு சரிப்பட்டு வராது. நீ போ. டேய் போடா. சொன்னா சினிமாவுல ஒரு இமேஜை செயற்கையா உருவாக்குன மாதிரி அரசியல்லையும் தனக்கு சப்போர்ட் அதிகமா இருக்கிறதா ஒரு போலியான பிம்பத்தையும் அதிகப்படியான பிஆர் வேலைகளையும் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. கொட்ரா, உன்னால முடிஞ்ச வரைக்கும் கொட்ரா. தமிழ்நாடு அரசியலுங்கிறது படத்தோட வசூல் மாயைக்கோ சினிமாவுல ஒரு இமேஜை செயற்கையா உருவாக்குன மாதிரி அரசியல்லையும் தனக்கு சப்போர்ட் அதிகமா இருக்கிறதா ஒரு போலியான பிம்பத்தையும் அதிகப்படியான பிஆர் வேலைகளையும் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. தமிழ்நாடு அரசியலுங்கிறது படத்தோட வசூல் மாயைக்கோ இல்லனா பினாமி பண பலத்துக்கோ அடங்கி போற களம் கிடையாது. தமிழ்நாட்டு மண் சமூக நீதி, சுயமரியாதை, கொள்கைக்காக போராடுற தலைவர்களை மட்டும்தான் ஏத்துக்கும். இது எனக்கு ட்வீட்லாம் பண்ண தெரியாது.
நான் என் அட்மின் கூப்பிட்டுமா? சார், ஜெகதீஷ் சார், அட்மின் சார், ஹேஷ்டாக் என் நெஞ்சில் குடியிருக்கும் அப்படின்னு யார் அந்த ஜெகதீஷ்? ஜெகதீஷ் உடனே ஒரு ஆம்புலன்ஸ் கூப்பிட்டுருப்பா. ஏண்டா ஒரு நாளைக்கு நீ 60 லட்சம் செலவழிச்சு வர்ற, ஆனா செத்தவன் உயிருக்கு வேலை நீ வச்சது 20 லட்சம். பெண்களும் குழந்தைகளும் இளைஞர்களும் செத்ததுக்கு 20 லட்சம் மதிப்பு. ஒரு ட்ரிப்பு கூட மதிப்பு கூட 3 பேருக்கு உயிருக்கு சமானம்டா. உங்களுக்கு பொறாம? ஒரு சின்ன பையன் சந்தோஷமா இருந்தா உங்களுக்கு பிடிக்காத? நாயே எந்த நேரத்துல என்ன பாடுற? குடும்பங்களை தத்தெடுத்துக்கிறதா ஒரு அறிவிப்பு. என்ன தத்தெடுப்ப? எப்படி தத்தெடுப்ப? நீ வருஷம் பூரா கொடுப்பேன் எவனும் பாப்பானா? வேற வேலை இல்ல சார். என் கஸ்டமர் மேல கை வைக்காதீங்க. சரி, கால் வைக்கிறேன். சரி, விக்கிரவாண்டில செத்த 5 பேரை தத்தெடுத்தியா? நல்ல கட்டிங்க. மதுரையில செத்த 3 பேரை தத்தெடுத்தியா? ஸ்ரீலூத்துல ஒருத்தர் செத்தான தத்தெடுத்தியா நீ? இந்த மாதிரி நல்லவங்க இருக்கிறதுனால தான் நாட்டுல அப்பப்போ மழையே பெய்யுது. தமிழ்நாடு முதலமைச்சர் நம்ம எல்லாம் கோவப்பட்டோம், அவர் நடவடிக்கை இருக்குல்ல, அரெஸ்ட் பண்ணலாம் செய்யலன்னு. அரெஸ்ட் பண்ணியிருந்தா அனுதாபம் அந்த ஆள் மேல போயிருக்கோம். அரெஸ்ட் பண்ணாம விட்டு கொள்கை எதிரி காலில் போய் விழ வச்சுட்டாரு ஸ்டாலின் அவர்கள். மாவட்ட தலைவர்களையும் எவன் கூட்டத்தை ஆர்கனைஸ் பண்றானோ அவன் தான் பொறுப்புன்னு சொல்லி குஷியானது காட்டி கொடுத்துட்டாருல. காட்டி கொடுத்தது அந்த ஆள் தானே. நல்ல குதிரை சவுக்கல அடிச்சு நொறுக்கணும் இவனை. சாபாஷ், சரியான பொண்ணு. பாக்கெட்டுக்கு 10 ரூபான்னு சொல்லி பாட்டு பாடினார்ல இந்த ஆளு விஜய். ஒரு டிக்கெட்டுக்கு 1000 ரூபா வித்தது தானே. சும்மா நமக்கு டும்முக்கு அமால் டுமால். இல்ல, அன்னைக்கு எங்களை போக சொன்னதே காவல்துறை தான். எப்படி போச்சோம்? நாங்க நள்ளிரவு கிட்டத்தட்ட 3 மணி வரைக்கும் அங்க மத்த பொறுப்பாளர்கள்லாம் அங்க தங்கி இருந்தாங்க. என்ன செய்யறதுன்னு தெரியாம நாங்க காவல்துறை அணுகுனப்போ காவல்துறை தான் எங்களை அங்க இருந்து அனுப்புனாங்க அப்படிங்கிற ஒரு. சரி, காவல்துறை சொன்னதெல்லாம் கேட்டீங்களா? 50 மீட்டருக்கு முன்னால நிறுத்தி பேசுங்க, உள்ள போனா கூட்டம் நெரிசலா சொன்னாங்களா? கேட்டீங்களா? வேணாம், வலிக்குது. எப்படி திரும்பி ஓடும் போது போலீஸ் பாதுகாப்பு கேட்டியா நீ? அழுதுருவேன். ஜனநாயகன் சொல்லிட்டு பிணநாயகனா மாறி நிக்கிற. என்ன ஏண்டா இம்புட்டு அழகா படைச்ச ஆண்டவா? நீ போற இடத்துல எல்லாம் சாகிறதுக்கு அவன் உயிரை கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கான். ஏன்னா அவன் வீட்டுல இருந்தாலும் வேஸ்ட் தான். அவன் செத்து இந்த மாதிரி விஜய்னு அழையக்கூடிய பைத்தியங்கள் பெண்களா இருந்தாலும் ஆண்களா இருந்தாலும் வேஸ்ட் தான். செத்தாலாவது ஒரு 20 லட்சம் கிடைக்கும். இருந்து இவனால பிரயோஜனம் இல்ல. What nonsense you are talking about? மெயினா இவனுங்க பேசுற கமெண்ட பாக்க நீ அங்க போய் நீ செத்துருக்கணும்டான்னு தோணும். கமெண்ட் அடிக்கிறானுங்க பாத்தியா? ஐ ஸ்டாண்ட் வித் விஜய் சார்னு. உங்களை பாக்குறதுக்கு எப்படி இருக்கு தெரியுமா? எப்படி இருக்கு? ரொம்ப கேவலமா இருக்கு. ரொம்ப வாடுறானே. என்னடா உன்னோட சக ஃபேன், இன்னொன்னு ஒரு அணில். என்னடா நீ? ஏன்னா குழந்தைங்களுக்கு அடிக்கடி எதனா சாப்பிட கொடுக்கணும்ல. என்ன பண்ணீங்க? வாங்க, எதனா கியோஸ்க் இருக்கா? சாப்பிடறதுக்கு இடம் இருக்கா? தண்ணி கூட குடுக்கலையாமேங்க. கேட்டா கவர்மெண்ட் பண்ணணும்ன்றீங்க. எனக்கு புரியல. நான் ஒரு ஈவெண்ட்ட பண்றேன், அந்த ஈவெண்ட்டுக்கு கவர்மெண்ட் தான் கொடுக்கணுமா? என்ன உங்க ரூல்ல? எனக்கு புரியறது இல்ல நிறைய விஷயம். நான் கேட்டேன், என்னடா தண்ணி கூட கொடுக்க மாட்டாராடான்னு கேட்டா, ஏங்க அது கவர்மெண்ட் கொடுக்கணுங்கன்றாங்க. அப்ப நாளைக்கு நான் என் வீட்டுல ஒரு ஃபங்க்ஷன் வச்சேன்னா அதுக்கும் கவர்மெண்ட் கொடுக்குமான்னு கேக்குறேன். வெயிட் தெரியாம பேசிக்கிட்டு இருக்கீங்க. இடிச்சோன கிருன்னு சுத்துற இல்ல, அப்பவே தெரிஞ்சது வெயிட் என்ன எழவோ எனக்கு தெரியல. ஆனா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது நம்மளோட கூட்டம்ன்றப்ப நம்ம சைட்ல இருந்தும் கொஞ்சம் பண்ணணும். நம்ம கிட்ட நிறைய காசு இருக்குல்ல, எது கவர்மெண்ட் எதிர்பார்க்கணும்ன்ற. ஆமா, போயிடுச்சு, கொஞ்சம் கொஞ்சமா போயிடுச்சு. ஒரு நியூஸா பாக்க அப்புறம் பிஜேபில இருந்து ஒருத்தவங்களா சப்போர்ட் பண்ண போயிடுச்சு. எனக்கு சுத்தமா போயிடுச்சு. ஓ அவரா நீ அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. என்ன செய்ய போறீங்க? அவர் சொக்கா பிடிச்சிருவீங்களா? பிடிச்சா என்ன பண்ணுவீங்க? வேணாடா, அம்மா என்ன மான பிடிச்சற பொறுத்து அடிச்சிருவீங்களா? என்ன பண்ணுவ? வேணா, அடிக்கறாங்கடா, அதுல குத்திடுவீங்களா? யாரா கோழ? யாரு கோழ? 40 பேர் போற படகுல ஆபத்து நேரத்துல ஒருத்தன் குதிச்சுட்டா மத்த 39 பேரும் பொழைப்பாங்கன்னா உடனே குதிச்சு தான் உசுரை விட்டுட்டு மத்தவங்களை காப்பாத்துற வந்தாண்டா வீரன், அரசன், தலைவன் எல்லாமே. என்னதான் இருந்தாலும் அவர் மாரி ஆகாது. எங்களுக்கு அவர் தான் வரணும். கவலைப்படாதீங்க, தமிழ்நாட்டு மானத்தை நான் தான் காப்பாத்த போறேன். வர்றேன். ரஜினி முகத்துல அப்படி ஒரு கலை இருக்கு. அப்படி எப்பேற்பட்ட அழகிறவர். இப்ப பாருங்க, 72 வயசுலயும் இளையராஜா ஃபங்க்ஷன்ல அவர் உட்கார்ந்தாருன்னா அப்படி இருக்காரு அவரு. ஆனா விஜய் பார்த்தா வீட்டுக்கு கேஸ் போட வந்தவங்க மாதிரி இருக்கு. பல விதமா பேசினாங்க. அவங்க எல்லாருக்கும் நான் ஒன்னு சொல்லிக்கிறேன், நான் யானை இல்ல குதிரை. யானை விழுந்தா எந்திரிக்கிறதுக்கு லேட் ஆகும், குதிரை விழுந்தா டப்புன்னு எந்திரிக்கணும். கேக்குறேன்னு தப்பா நினைக்காத. நீ பைத்தியம் இல்லைன்னு எனக்கு தெரியும்.
ஆனா பைத்தியம் மாதிரி நடிக்கிறியே, அதுக்கு என்னம்மா காரணம்? இந்த ஒரு கோழி முட்டையிலேருந்து ஒரு கோழி வரும், அந்த கோழி இத்தனை முட்டை போடும், அந்த முட்டையை வச்சு நான் ஒரு பெரிய கோழி பண்ண வைப்பேன், இது அந்த மாதிரி தான். அப்போ ஒரு பெரிய கோழி பண்ணையவே நீங்கள் அழிச்சு விட்டீங்கன்னு பேசலாம். ஆனால் உடஞ்சது ஒரு முட்டை தான். நானே முட்டை போட்டு 22 நாள் அழகாத்து குஞ்சு பொரிச்சிட்டேன். அப்படி 22 நாள் வீட்டுல எத்தனை அழகாக்குறேன். இப்போ தாவேகா வந்தால் என்னாகும், வராவிட்டால் என்னாகும்? இப்போ எனக்கு இப்போ தாவேகா காங்கிரஸ் கூட்டணிக்கு வருமா வராதா? முதல்ல தாவேகா வெளியே வரட்டுங்க. விவாதத்துக்கு வரட்டும், வீட்டை விட்டு வெளியில வரட்டும். அதுவே வீட்டு விட்டே வெளில வராம எல்லாரும் வீட்டுக்குள்ள உட்காந்துருக்காங்க. நாம இங்க இருந்து அது வந்தால் இப்படி, வராவிட்டால் அப்படி, அந்த தொகுதியில் இப்படி, காங்கிரஸும் பாஜக இதுவும் சேர்ந்தால் அப்படி. அவங்க பாவம், அவங்க இன்னும் பயத்திலேருந்து மீளல. வெரி குட்ரா. அது எப்படா என்ன பத்திர எல்லா விஷயத்தையும் மிக தெளிவா புரிஞ்சு வச்சிருக்க நீ? அட பேப்பர்ல போடுறானே. இல்ல அவரை பார்த்தா எல்லாரையும் சாவடிக்கிற மாதிரி தெரியறாரு. பாத்தீங்களா, செல்லத்துக்கு ஒண்ணுமே தெரியல பாருங்க. அவர் பேச கூட மாட்டாரு. பெஸ்ட் எதுக்குடா அந்த வளர்ப்பு? அவ்வளவு மக்களை எப்படி சாவடிப்பாரு எங்க ஆளு? ஆமா, கடைசியா ஒரு வார்த்தை சொன்ன, என்ன சொன்ன? அவ்வளவு மக்களை எப்படி சாவடிப்பாரு எங்க ஆளு? சொல்லுங்க. தேங்காய குண்டி அடிச்சேன்னு வச்சுக்க, பொழந்துருவ நீ. மரியாதை ஓடி அவங்களுக்கு பயம் வந்துருச்சு, டிவிக்கே வந்தா நல்லது பண்ணணும்னு சொல்லிட்டு. டிஎம்கே என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கு, அவ்வளவுதான். அவங்க நம்மள மாதிரி நார்மல் பீப்புள் கிடையாது காய்ஸ், சொன்னா புரிஞ்சுங்க. இவர்தான் வருவாரு. என்னங்க இப்படி பண்ணிட்டீங்க? நானும் வட ஆப்பிரிக்காவிலையும் பாத்திருக்கேன், தென்னாப்பிரிக்காவிலையும் பாத்திருக்கேன். ஆனா இந்த மாதிரி ஒரு கலர் காண்டாமிருகத்தை பார்த்ததே இல்லடா. டிவிக்கே தான் வரணும் ஃபர்ஸ்ட். டிஎம்கேவும் வேணாம், ஏடிஎம்கேவும் வரணும், டிவிக்கே தான் வரணும். மறுபடியும் பாத்தியாடா, இந்த பாரு ஓவரா பேசினேன்னு வெயி தூக்கி கொண்டு போய் மறுபடியும் கடலை போட்டுருவேன். விழுப்புரம் மாவட்டத்தில் தென்பெண்ணை ஆற்றில் நீர்நாய் ஒன்று தென்பட்டிருக்கிறது. ஆற்றில் குதித்து நீர்நாய் விளையாடிக் கொண்டிருக்கிறது. நீர் நாய் கூட தென்படுது, ஆனா பனையூர் பன்னாடை மட்டும் தென்படவே மாட்டேங்கிறான். ஒரு இடத்துல துக்கம் நடந்தா நம்ம தான் துக்கம் நடந்த இடத்துக்கு போய் பார்க்கணுமே தவிர, துக்கம் நடந்தவங்கள நம்ம வீட்டுக்கு வர வச்சு பார்க்க கூடாது. இது மூலம் நல்ல விஷயமே கிடையாது. நான் என் கெரியரை விட்டு வந்தேன், என் ஊதியத்தை விட்டு வந்தேன்னு சொல்றீங்களே, முதல்ல பனையூரை விட்டு வெளில வந்து விஜய். இந்த உலகத்துக்கு நீ யாருன்னு இன்னொரு தடவை காட்டு. திறமைக்கும் தன்னம்பிக்கைக்கும் முகம் தேவையில்லை. நீ வரணுண்டு, நீ வரணுண்டு. குளிச்சுட்டு வந்துடுறேன். எங்களுக்கு நீ வேணுண்டியா? மறுபடியும் நீயா? நான் உன்னை விஜய்னு சொல்ல மாட்டேன். வாயத்தை செல்லமா, உனக்கெல்லாம் பேசவே தெரியல. டிவி கீழே உள்ளவங்க ஏன் தெரியுமா தற்கூரி தற்கூரின்னு சொல்றானுங்க? இந்த வீடியோ பாரு. அர்ஜென்டினால ஏதோ ஒரு பிரச்சனைக்காக மக்கள் ஒன்று கூடி இருக்காங்க. அந்த வீடியோவை எடுத்து போட்டு தளபதி தளபதினு ரீல்ஸ் போட்டுட்டு இருக்காங்க. கரெக்டா கண்டுபிடிச்சாயா? அதுக்கு கீழே வேற போய் சில ஐடிவிங் தற்கூரி குஞ்சுகள் ஃபயர் வேற விட்டுட்டு இருக்கானுங்க. சரி படிடா பாருமா. இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. கூவுடா. எம்ஜிஆர், எனக்கு சின்ன எம்ஜிஆர். அப்ரிஷியேட் பண்ணாங்க. எதுக்கு அப்புறம் உங்களை ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சாங்க நீ கவனிச்சீங்களா? உங்களை நீங்க எம்ஜிஆரோட கம்பேர் பண்றீங்க. அவங்க போட்ட உழைப்பென்ன, நம்ம போட்ட உழைப்பென்ன? திறமையே வளர்த்துக்காம திறமை இருக்கிறதா நாம நம்பிக்கிட்டே இருந்தா உங்களை தான் நீங்க ஏமாத்திப்பீங்களே தவிர மக்களை ஏமாத்த முடியாது. முடியாது. என்ன சொன்ன? எம்ஜிஆர், எனக்கு சின்ன எம்ஜிஆர். என் வாழ்க்கையில இன்னும் நான் எல்லா குடும்பங்களை பார்க்கணும்னு இருக்கும் எனக்கே தெரியல. 10ஆம் கிளாஸ்லயே கோட்டை விட்ட முட்டாப்பைய. தலைவரே, அவர் ஒரு தற்கொலைன்னு எனக்கும் தெரியும். உங்களுக்கு மட்டும் இல்ல, இந்தியாவுல சிவில் சர்வீஸ் எக்ஸாம் எழுதுறாங்கல்ல, அவங்களுக்கு கூட தெரியாது. இந்தியாவுக்கு யாருக்குமே தெரியாது. கேட்டுக்க, சீஃப் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா அப்படின்னு ஒரு போஸ்டிங் இருக்கிறது. இந்த உலகத்துல தெரிஞ்ச ஒரே கூட்டம் தாவேக தற்குறி கூட்டம். Chief Minister of India. Chief Minister of India. இந்த மாதிரி எல்லாம் பேச சொல்லி யாரா சொல்லி கொடுக்குறா? என் மூளைனே. உள்ளூர்ல அடி வாங்கினது பத்தாதுன்னு சொல்லி
இங்கிருந்து பிளைட் பிடிச்சி தாய்லாந்துக்கு போய் ஒரு சாண்ட்விச் மசாஜ் சாப்பிட்டோமா வந்தமான்னு இல்லாம அங்க போய் கேவலப்பட்டு திரும்பி இருக்கானுங்க தாவேக்கா தற்கொலை கூட்டம். இதுக்கு பிச்சை எடுக்கலாம். போய் எடு, நானா வேட்டக்கிறேன். நாராயணா, இந்த கொசு தொல்லை தாங்க முடியலடா. எங்க போனாலும் பின்தொடர்ந்தே வருது. மருந்தடிச்சு கொல்லுங்கடா. ரோட்ல வேற தண்ணி தெளிக்கிறாங்க மக்களுக்கு. இன்னைக்கே தண்ணி காட்டியாச்சு மக்களுக்கு. பதவிக்கு வரதுக்கு முன்னாடியே ஒரு நாய் பொழப்பு. இன்னைக்கு விஜய் ரசிகன்னா ஒரு நாய் பொழப்பு. ஏமா அவன் வேற யாரும் இல்ல சிம்ரன், அவன் என்னோட காலேஜ் ஃப்ரெண்டு. அப்ப இருந்து அவன் குடும்பத்தை நான் கவனமா பேசுவேன், என் குடும்பத்தை அவன் ரொம்ப கவனமா பேசுவான். இதை நாங்க 2 பேரும் ஒரு ஜாலியாவே எடுத்துக்கிறது. 36 இல்ல 31 36 எல்லாமே தலைவர் தான். 50 வருஷத்துக்கு எங்க ஆளு தான். இன்னொரு 50 வருஷத்துக்கு எங்க ஆளு தான். அது என்னமா அப்ப கொஞ்சம் கூட வெக்கப்படாம பேசிட்டேன். இதுல இன்னொன்னு என்னன்னா, இப்ப நம்ம வந்து முதல்வர் பதவிக்கெல்லாம் நம்ம எப்ப கட்சி ஆரம்பிச்சோம் அப்போ ரீச் பண்ணிட்டோம். நம்ம வந்து பிரதமருக்கு ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கோம். என்ன கேட்ட? நம்ம வந்து பிரதமருக்கு ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கோம். தளபதி வந்து பிரதமர் ஆக்குவோம். கண்டிப்பா முதல்வர் வந்து தாண்டி வந்துட்டோம், பிரதமர் ஆக்கிடுவோம். எஸ்ஐ சார், ஐயோ இங்க பாருங்க சார், ஒரே பைத்தியங்களா இருக்கு சார். சார் எஸ்ஐ சார், எஸ்ஐ சார், மச்சான் உள்ள நிறைய பைத்தியம் வாய சமகா. விஜய் தான் முதலமைச்சர் வேட்பாளர் என அதிகாரப்பூர்வமாக தாவேகா தரப்பிலிருந்து அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மினிஸ்டர் ஆஃப் இந்தியா, மினிஸ்டர் ஆஃப் இந்தியா, இனிமேல் உங்களை நான் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா கூப்பிடுவேன். இபிஎஸ் தான் முதலமைச்சர் வேட்பாளர் என அதிமுக அறிவித்திருக்கிறது. இந்த சூழலில் அதிமுகவுடன் கூட்டணி இல்லை என தாவேகா சூசகமாக தெரிவித்திருப்பதாகவே பார்க்கப்படுகிறது. என் பக்கத்துல ஒருத்தன் தீஞ்சி போய் உட்காந்து வரான்டா. அவனை ரவுண்டு பண்ணி பார்த்தேன்னு வச்சுக்க, போகி கொளுத்துன சைக்கிள் டயர் மாதிரியே இருப்பான்டா. மேல சூர்யா சார் போட்டோ போட்டு 50 மருத்துவமனை உருவாக்கியவர் அப்படின்னு போட்டுக்கிறாங்க. கீழே விஜய் சார் போட்டோ போட்டு 50 தற்குறிகளை உருவாக்கியவர் அப்படின்னு போட்டுக்கிறாங்க. அதான் பார்த்தேன். காரணம் இல்லாம வைக்க மாட்டாங்கல்ல. சிங்கம் சிங்கத்துக்கிட்ட தான் மோதும், பன்னிங்கிட்ட எல்லாம் மோதாது. பன்னிக்கிட்ட போய் சிங்கத்தை பத்தி கேட்டா என்ன தெரியும்? அதே மாதிரிதான் அவர் செஞ்ச நல்ல விஷயம் எல்லாம் இங்க யாருக்கும் தெரியாது. நான் ஒண்ணுமே பண்ணி என்னையே தலைவனா ஏத்துக்கிட்டீங்க. ஒண்ணுமே பண்ணல தலைவா, இனிமேலும் ஒண்ணும் பண்ண மாட்டேன். அந்த ஒரே நம்பிக்கையில தான் உன்னை தலைவனா ஒத்துக்கிறோம். வருங்கால முதல்வர், வருங்கால பிரதமர். என்ன அரசியலுக்கு வந்துட்டாரு. அரசியலுக்கு வந்த உடனே இவ என்ன நல்லது செஞ்சா, என்ன கிழிச்சா, என்ன பண்ணா அப்படின்னு நிறைய பேர் பேசிட்டு இருக்கீங்க. சரிங்களா? நல்லது பண்ண விஷயம் நிறைய மறைஞ்சு கிடக்கு. பிளாஷ்பேக். நான் உங்களோட பேசக்கூடாதா? உங்க குறைகளை நான் கேட்க கூடாதா? உங்களுக்காக நான் குரல் கொடுக்க கூடாதா? திரு மன்சூர் அலிகான் 25,000, நடிகை பிரகதி 1000, நடிகை கௌதமி 1000, தொல் திருமாவர்கள் 50,000, விஜேஸ் 500, விஜேஸ் 500, விஜேஸ் 500, ஆட்சி மனோரமா அவர்கள் 25,000, இளைய தளபதி விஜய் ரசிகர் மன்றத்தின் சார்பில் 500 ரூபாய், இளைய தளபதி விஜய் ரசிகர் மன்றத்தின் சார்பில் 500 ரூபாய், குட்டி பத்மனி 5000, புக்கடம் கோபால் சத்யராஜ் சார் மேக்கப் 1000, நடிகர் மோகன்தாஸ் 100, நடிகர் ஆர்வி பரதன் 1 லட்சம், தயாரிப்பாளர் KR 5000, சிவராமனின் மகன் பாலமுருகன் 101, திரு சிம்பு அவர்கள் 2 லட்சம், திரு சிம்பு அவர்கள் 2 லட்சம். இவருதான் மானஸ்தன். வணக்கம். மானஸ்தனா? மூஞ்சி பார்த்தா அப்படி தெரியலையே. அந்த மாதிரி நல்லது பண்ண விஷயம் எல்லாம் தெரியாது இருக்கிறதுனாலதான் இன்னைக்கு அந்த அரசியலுக்கு வந்து நல்லது பண்றேன்னு வந்திருக்காங்க. அது சில தற்குறிங்களுக்கு தான் தெரியாது. புரியுதுங்களா? விவரமா கேள்வி கேட்டா வெட்ட தேர்தல் அரசியல்ல ஜெயிச்சவங்க தோத்தவங்க அத்தனை பேர் பாடத்தையும் படிச்சுட்டு பல பேரோட உந்துதலை ஊக்கமாய் எடுத்துக்கிட்டு என்னோட கெரியரின் உச்சத்தை எப்படி என்னோட கெரியரின் உச்சத்தை உதறிட்டு அந்த ஊதியத்தை உதறிட்டு உங்க விஜயா உங்களை மட்டுமே நம்பி வந்திருக்கேன். 200 கோடி ரூபாய் சம்பளத்தை விட்டு வந்திருக்கேன். என் கேரியரை விட்டுட்டு வந்திருக்கேன். என்ன கேரியர்? சோத்து கேரியரா? என்ன கேரியரை விட்டுட்டு வந்திருக்கிற? ஏங்க 50 வயசு ஆனதுக்கு அப்புறம், கிழவன் ஆனதுக்கு அப்புறம், நம்ம நடிக்கிற படம் எல்லாம் ஓடாதுங்கிற பயம் வந்ததுக்கு அப்புறம் அரசியல் பிழைப்பு தேடி வந்திருக்கிற நீ, இது ஒரு பெரிய சாதனையா? இது யாருமே செய்ய முடியாத சாதனையா? என்ன கண்ணெல்லாம் கலங்கி இருக்கு? யாருன்னே தெரியல. ஒரு பொண்ணு நான் ஒரு கோழை, பயந்தாங்குழி, தொடநடுங்கி, முட்டாளு அப்படின்னு யாராவது தன்னைத்தானே சொல்லிக்குவாங்களா? தாவேகாவினுடைய தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா தன்னை பத்தியே சொல்லிட்டு இருக்காரு. சொல்றது இல்ல, கோர்ட்டுக்கு போட்ட பெட்டிஷன்ல இப்படியே எழுதி இருக்கிறார்.
29ஆம் தேதி ராத்திரி நேபாளம் ஸ்ரீலங்கா மாதிரி ஒரு புரட்சி பண்ணணும்னு ஒரு ட்வீட் போட்டு அரை மணி நேரத்துல டெலீட் பண்ணார்ல, அதுக்கு ஒரு உப்புமா கேஸை இந்த அரசு போட்டிருக்குது. அந்த உப்புமா கேஸுக்கு பயந்து படுத்தே விட்டான் ஐயா அப்படின்ற மாதிரி ஒரு பெட்டிஷன். எதனால டாக்டர் இப்படி ஆச்சு? சின்ன வயசுல இஷ்டத்துக்கு அறப்படல் அடிச்சா இந்த மாதிரி ப்ராப்ளம். ஆதவ் சொன்னதை நம்பி தாவேகா தொண்டர்கள் புரட்சி பண்ணி மாட்டிக்கிட்டா ஆதவ் என்ன சொல்லுவாரு? நான் தான் ட்வீட் அரை மணி நேரத்தில் டெலீட் பண்ணிட்டேன்ல, உங்களை யார் புரட்சி எல்லாம் பண்ண சொன்னது? இதுக்கு நான் பொறுப்பு இல்லைம்பாரு. எப்படி உங்களை யார் காலையில 9 மணிக்கு வர சொன்னது? 3 to 10 தான் நாங்க பர்மிஷன் வாங்கியிருப்போம், தலைவர் லேட்டா வருவாருன்னு உங்களுக்கு தெரியும்ல, இப்படி கேக்குறாங்கல்ல. அதே மாதிரி இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. நான் சொன்னதை நம்பி நீங்க ஒரு கேஸ் எல்லாம் போட்டிருக்கீங்களே, இதெல்லாம் அடுக்குமான்னு கேட்டிருக்காரு. எனக்கு சந்தேகம் இருந்தால் அந்த பெட்டிஷனை எடுத்து சோசியல் மீடியாவில் கிடைக்கும், 20வது பேராவை வந்து படிச்சு பாருங்க. இப்போ இந்த நம்ம 23ஆம் புலிகேசியில சொல்லுவாங்க இல்லையா, படுத்தே விட்டான் ஐயா, அந்த மாதிரி இருக்குது. அல்லது விஜய் படத்துல இருந்து எடுத்துக்காட்ட சொல்லணும்னா வடிவேல் காமெடி இருக்குல்ல, பி கேர்ஃபுல் நான் என்ன சொன்னேன் அப்படின்ற மாதிரி தான் அந்த பெட்டிஷன் வந்து போட்டது. பேட்டரியே நிக்காத மொபைலுக்கு ஒரு பிரச்சனை நடந்து விட்டால் அந்த இடத்தில் நின்று அதை எதிர்கொள்ள வேண்டியது இந்த நிகழ்ச்சியை நடத்தியவர்களுடைய பொறுப்பு. அதுக்குதான் ஆங்கிலத்தில் அக்கௌண்டபிலிட்டி அப்படின்னு சொல்றது. ஆனால் இவர்கள் என்ன செஞ்சாங்க? வண்டி ஏறி பறந்துட்டாங்க. அவன் கொஞ்சம் பயந்தவனுக்கா. சோ நீங்க ரொம்ப தைரியசாலி. ஐயோ நான் அவனோட பயந்தவனுக்கா. கேட்டாக்க நாங்க கரூர் பார்டர்ல தான் நின்னோம், போலீஸ் தான் எங்களை போக சொல்லிடுச்சுன்னு 16 நாள் கழிச்சு இப்ப புதுசா கதை சொல்றாங்க. அப்படி ஓடி போவதும் கோழைத்தனமும் வேறு வேற இல்ல, அதை நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். எக்காந்து கொண்டு எட்டி மட்டும் பாத்துறாத. அப்புறம் கரூர்ல வந்து பிள்ளைகள் இறந்துச்சு இல்ல, ஆனா இப்போ ஒரு சில வீடியோ வருது, இவ்வளவுக்குள்ள கேவலமான வீடியோ வந்து இவ்வளவுக்குள்ள கேவலமா பேசுறாங்கன்னு சொல்லி நம்மளுக்கு அவ்வளவு வெக்கமா இருக்கு. 2 பிள்ளைகள் போயிட்டு அது ஒன்றும் எனக்கு அவ்வளவு பிரச்சனை இல்லை, எங்களுக்கு வந்து 20 லட்ச ரூபா கொடுத்தாங்க, 20 லட்ச ரூபா ஒரு நிவாரணம் கொடுக்காங்க வாங்குறாங்க, அது வேற விஷயம். ஆனா அதை சொல்ற விதங்கள் வந்து பட்டு கேவலமா இருக்கு. தலைவருக்கு வர வேணும். யாருங்கம்மா? விஜய் வர வேணும். கோவம் இல்லைங்களா உங்களுக்கு? எங்க கோவம் இல்லை, என் பய போனாலும் போயிட்டு போறியா, எனக்கு பய மாதிரி என் பயலாட்டமே இருக்கிறாரு. நான் பொம்பளை ரொம்ப மதிக்கிறேன், ஆனா இப்ப எனக்கு வேற வழியே இல்லமா. கோவம் இல்லை, என் பய போனாலும் போயிட்டு போறியா, தலைவருக்கு வர வேணும், விஜய் வர வேணும். பெறப்பட்ட பேடிஎம் தொகை ரூபாய் 20 லட்சம் ரூபாய். இப்ப என்ன பண்றது? அதான் சாவு ஊந்து போச்சே, எல்லாரும் சாப்பிட்டு சாப்பிட்டாங்க சார். அண்ணா வாங்க, உனக்கு தெரியுமா ஒரு அண்ணன் வந்து அவர் தம்பி இறந்து போயிட்டாரா, என் தம்பி வந்து விஜய் சேருக்காக உயிரை கொடுத்திருக்கான், அது தப்பு கிடையாது, இன்னும் நான் உயிரை கொடுப்பேன். இதெல்லாம் எவ்வளவு பெரிய வார்த்தை, இது இவ்வளவு கேவலமான விஷயம். ஒருவேளை நம்மகிட்ட ஏன் பேசல, என்னடா ஏதுடான்னு சொல்லிக்குள்ளதான் ஒருவேளை நம்ம பட்டியலின சமூகத்தினால நம்மளை ஒதுக்குறாங்களோ அப்படிங்கிற சந்தேகம் எனக்கு ஏற்படுதுங்க. நீங்க வந்து பட்டியலின சமூகங்க, ஆனா எல்லார்கிட்டயும் லைவ்ல பேசிருக்காங்க, உங்ககிட்ட மட்டும் பேசல. ஆமாங்க. பெறப்பட்ட பேடிஎம் தொகை ரூபாய் 20 லட்சம் ரூபாய். ஆனா விஜய் அவர்கள் மேல உங்களுக்கு எந்த ஒரு கோபமோ வருத்தமோ கிடையாது? எங்களுக்கு கோபமே கிடையாதுங்க சார், எல்லளவும் கிடையாதுங்க சார். இப்போனாலும் சார், எப்போனாலும் சார், அதே நம்பி இறந்துட்டேன்னு நான் சொல்றேன்லங்க சார், விஜய்க்காக இறந்துட்டேன்னு வச்சுக்கோங்க, அடுத்து நான் இருக்கேங்க சார். இன்னும் பயங்கரமா பவரா இறங்கி வேலை செய்யணுங்க சார், அவ்வளவுதான். எங்களுக்கு எந்த வருத்தமும் கிடையாதுங்க சார். பிகாஸ் மணி இஸ் ஆல்வேஸ் அல்டிமேட். அது போக ஒரு பச்சை பிள்ளை, அந்த பச்சை பிள்ளை இன்னுமே என்னன்னு தெரியாது, அந்த பிள்ளை இறந்துருக்கு. அந்த பச்சை பிள்ளை வீட்டுல அந்த ஃபேமிலி பேசுறாங்க, விஜய் சேருக்காக என் சின்ன பிள்ளை வந்து உயிரை கொடுத்திருக்கு, அது எங்களுக்கு வந்து ஒரு இதா இல்ல, ஏன்னா அதனால நான் விஜய் சேர கிட்ட போய் பார்த்தோம். எவ்வளவு கேவலமா இல்ல. நாங்க யாரையுமே போய் இவ்வளவு கிட்டத்துல பார்க்கவே முடியாது. அந்த பேரை எங்க குடும்பத்துக்கு வாங்கி கொடுத்துருக்கான், என்ன அதுக்கு நாங்க நஷ்டீடா எங்க குழந்தைய கொடுத்துருக்கோம். அடி பாவி மகளே, பிள்ளை உயிரை 20 லட்சங்கிறது அவங்களுக்கு பெருசா தெரியுது. அந்த பிள்ளை 2 பிள்ளைகள் உயிர் போயிருக்கு, அது அவங்களுக்கு பெருசா ஒரு மனம் வருந்தி ஒரு மனசை வந்து இது பண்ணி வாங்கி சொல்லல. அது அவ்வளவு 20 லட்சம் வந்து ஏன் கொண்டு வந்துட்டு எங்க வீட்டுக்கார ஒண்ணு வந்துட்டுன்னு சொல்றாங்க. இதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப வெக்கமா இருக்கு. பெத்த பிள்ளைக்கு மிஞ்சி
எத்தனை லட்சம் என்ன எத்தனை கோடி வந்தா என்ன அது நமக்கு பெருசு கிடையாது. அவர் விஜய் அறிவித்த அமௌண்ட் வந்துருச்சுங்களா? சொன்னோம் 20 லட்சம் வந்திருக்கு. 20 லட்சம் இன்னைக்கு போட்டுட்டு இருந்துக்கிறாங்க. இன்னைக்கு வந்திருக்கு. உங்க அக்கௌண்ட்டுக்கு வந்திருக்கா? அண்ணா அக்கௌண்ட்டுக்கு? இல்ல, என்னோட அக்கௌண்ட்டுக்கு. இப்படிலாம் பேசுறதுக்கு உங்களுக்கு வெக்கமா இல்ல? உங்களுக்கு ஒரு ஒரு உயிர் போயிருக்கு, அது போயிருக்கு, அதை விட்டு போட்டு நாங்க விஜய் சார கிட்ட இருந்து பார்த்தோம், வாங்கணும், அதனால எங்க பிள்ளை உயிரோடு பெருசு இல்ல, அதுக்காக இவ்வளவு பேசுறீங்களே. உங்களுக்காக எத்தனை பேர் வந்து ஐயோ உயிர் போயிட்டேன்னு சொல்லி எத்தனை கவலைப்பட்டு எவ்வளவு வீடியோ போட்டாங்க. அப்ப அவங்க மூஞ்சி எல்லாத்துலயுமே சாணியை கழிச்சு ஊத்துற மாதிரி இருக்கு. அந்த வீடியோல பாக்கச்சுல எங்க காய் துப்புன்னு போல இருக்கு. என்ன மச்சான், உன் சித்தப்பா அவமானம் தாங்க முடியாம தூக்கில தொங்கிட்டானா? அந்த நாய் அப்படி எல்லாம் பண்ணாது. அந்த கேமரா கூட எனது அலெக்சான்னு ஒரு அதுல நிறைய வெரைட்டி கேமரா, அதுல ரொம்ப காஸ்ட்லி கேமரா அந்த பஸ்ஸுக்குள்ள இருக்கான். அப்படியா? நீங்க டிவி சீரியல் ஆக்டர்ஸ் மாதிரி 3 வாட்டி ரியாக்ட் பண்ணாதீங்க. அதை வச்சிருக்காங்க சினிமாக்கு தான், சினிமாக்கான கேமரா அந்த பஸ் மேல இருக்கிறது. இப்போ அவன் என்ன சொல்றான், சினிமா எடுத்தா என்ன, சினிமா அப்படி எடுத்தா என்ன, அதுதான் சொல்றேன். இப்ப சினிமா எடுத்தாங்கன்னா அப்ப சினிமாக்கு எடுத்துருக்காங்க. ஏன் திமுங்களா? எப்படி? அதான் முதல்ல நானும் யோசிக்கிறேன், ஆனா எதுவும் வரமாட்டேன். ஏண்டா யாரோட உணர்வை யார் காசாக்குறது? அதாவது நீங்க கூட்டம் 7 மணி நேரம் 8 மணி நேரம் கூட்டத்தை சேர்ப்பீங்களா? அந்த அந்த கூட்டத்தை வந்து கவர் பண்றதுக்கு 63 ட்ரோன் வச்சிருப்பீங்களா? அதுவும் பூராமே சினிமாக்காரன் பயன்படுத்துற ட்ரோனு. அப்படி பச்சையா சொல்ல முடியாது, ஒரு யூகமா சொல்லலாம். அதை நீங்க சினிமாவுக்கு பயன்படுத்துறதுக்காகவே இத்தனை கூட்டத்தை நெளிய வச்சு பிதுங்க வச்சு அவங்க சாகடிச்சு தண்ணி கொடுக்காம அவங்கள ஒண்ணுக்கு போகாம இவ்வளவு பாதிப்பு அடைஞ்சு அவன் நொந்து போய் நூலாகி வெளியே சொல்லாம எவ்வளவு பேர் 1000 பேருக்கு மேல வீட்டுல இருப்பான். 500ல இருந்து 1000 பேர் மேல உடம்புல பட்ட வலியை வெளியே சொல்லாம இவ்வளவு பேரை கஷ்டப்படுத்திட்டு ஆமா சினிமாவுக்கு எடுத்தா கெட்டா போச்சுங்கிறான். எதால அடிப்பேன்? பொறுக்கி ராஸ்கல்ஸ். உங்க இஷ்டத்துக்கு மக்களை கூப்பிடுவீங்க, இதுக்காகவே உங்களை கரு வறுக்கணும். என்னைய கூட்டி போய் தவிக்க போறீங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க. அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க.